குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது யங் இரட்டை பிளவு ஆய்வு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்துருப்போம், டபுள் ஸ்லிட் ஆஸ் கொயரன்ட் சோர்சஸ். ஸோ அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் யங். அவர் ஒரு பிரிட்டிஷ் ஃபிசிக்ஸ்ட்டு. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அப்பக் ஸ்க்ரீன், அதாவது ஒளிப்புகா திரை எடுத்துக்கிறாங்க, அதாவது லைட்டு போகாத ஒரு ஸ்க்ரீன், அதில் 2 ஸ்மால் ஓப்பனிங் பண்ணுறாங்க, அதாவது ஸ்லிட்டு பிளவு, ஸ்லிட்டு S1 ஸ்லிட்டு S2. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஸ்லிட்டு S1க்கும் S2க்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு லைட் சோர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த லைட் சோர்ஸ் இந்த ஸ்லிட்டு S1 S2 வழியாக பட்டு இந்த எட்ஜில் பட்டு டைஃப்ராக்ஷன் ஆகும், அதாவது விளிம்பு விளைவு. அப்படி டைஃப்ராக்ஷன் ஆகிட்டு என்ன ஆகுனா இந்த 2 லைட் சோர்ஸும் இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன் பிளேஸ் பண்ணிருப்பாங்க, இந்த ஆரிஜினில் மீட் ஆகும். ஓகேவா, இந்த 2 லைட் சோர்ஸும் இந்த ஆரிஜினில் மீட் ஆகும். இப்போ இந்த 2 லைட் சோர்ஸோட வேவ் ஃப்ரண்ட் என்ன ஆகுன்னா, இந்த வேவ் ஃப்ரண்ட் இருக்கும் இல்லையா, இந்த வேவ் ஃப்ரண்ட்டு ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். ஓகேவா, இன்டர்ஃபரன்ஸ் அதாவது சூப்பர் இம்போஸ் ஆகும். இந்த 2 லைட் சோர்ஸோட வேவ் ஃப்ரண்ட்டும் சூப்பர் இம்போஸ் ஆகும். அப்படி ஆன பிறகு அதான் இன்டர்ஃபரன்ஸ். அப்படி இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுனால அந்த லைட் சோர்ஸோட இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா பிரைட்னஸாக இருக்கும். ஓகேவா, எந்த இடத்துல இந்த ஆரிஜினில் லைட்டோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், பிரைட்னஸாக இருக்கும். மற்ற இடத்துலலாம் டார்க்காக இருக்கும், பிரைட்டு டார்க்கு டார்க்கு பிரைட்டு. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பிரைட் அண்ட் டார்க்காக இந்த ஸ்க்ரீனில் நமக்கு தெரியும். ஸோ இது நம்ம டைரெக்டாகவே ஐபைஸ் வழியை நம்ம பார்த்துடலாம். ஓகேவா, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபரன்ஸ்னால தான். ரைட். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இங்கே பாருங்கள், டபுள் ஸ்லிட்டு S1 S2. இந்த ஸ்லிட்டோட வித்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஸ்மால், 0.03 மில்லிமீட்டர். ஏன்னா இந்த லைட்டோட வேவ் லென்த் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மால். ஸோ அதனால் வேவ் லென்த்துக்கு ஈக்குவலான ஹோல் இருக்கணும், இல்லாட்டி அதை விட கொஞ்சம் பாயிண்ட் சம்திங்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த எட்ஜில் பட்டு டைஃப்ராக்ஷன் நடக்கும். ஓகேவா, சப்போஸ் இந்த லைட்டோட வேவ் லென்த்தை விட கம்மியாக ஹோல்ஸ் இருந்தாலும் இல்லை ரொம்ப அதிகமாக இருந்தாலும் டைஃப்ராக்ஷன் நடக்காது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்மால் ரூம்ஸ் இருக்குது, இங்கே வால், இது டோர், இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, இங்கே சாங் பாடிட்டுருக்கு. அப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்கும், இந்த சாங் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகி இந்த மாதிரி பெண்ட் ஆகும் இல்லையா, அதாவது இந்த சாங்கோட வேவ் ஃப்ரண்ட்டு, சவுண்டோட வேவ் ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி வரும். ஓகேவா, இந்த வழியாக வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆகும், இதுதான் டைஃப்ராக்ஷன். ரைட். பட் அதுவே லைட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா சவுண்டோட வேவ் லென்த்து அதிகமாக இருக்கும், அதனால தான் இந்த மாதிரி பெண்ட் ஆகிட்டு வருது. அதுவே லைட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ரூம் கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே வால், டோர், நீங்கள் இங்கே இருக்கீங்க, இங்கே டார்ச் லைட்டு இங்கேருந்து அடிக்கிறோம். இப்போ இதோட வேவ் ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும், வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகும், அது பெண்ட் ஆகாது. ஏன்னா லைட்டோட வேவ் லென்த்து வெரி ஸ்மால். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல இருட்டாக இருக்கும், இந்த இடத்துல மட்டும் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். ரைட்டா, அப்போ எப்போ பெண்ட் ஆகும், இந்த ஹோலை என்ன பண்ணணும், ஸ்மாலாக குறைக்கணும். இந்த ஸ்லிட்டை இந்த மாதிரி ஸ்மாலாக குறைச்சிட்டோம்னா இந்த லைட்டு என்ன ஆகுன்னா இதில் பட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா, அது மாதிரி பெண்ட் ஆகும். ஓகேவா, அதுதான் டைஃப்ராக்ஷன். ஓகேவா, ஏன்னா அந்த லைட்டோட வேவ் லென்த்துக்கு ஈக்குவலான ஹோல் இல்லைன்னா அதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த எட்ஜில் பட்டு என்ன ஆகுது, பெண்ட் ஆகும், அதுதான் டைஃப்ராக்ஷன். அதனால தான் அந்த ஸ்லிட்டோட வித்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.03 மில்லிமீட்டர் எடுத்திருக்காங்க. ஓகேவா, தென் ஸ்லிட்டு S1க்கும் S2க்கும் இடையே உள்ள அந்த டிஸ்டன்ஸ் 0.3 மில்லிமீட்டர். ரைட். இந்த டபுள் ஸ்லிட்டுக்கு வந்து ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் 1 மீட்டர்.
இப்போ இந்த ஸ்லிட்டு S1க்கும் S2க்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஒரு லைட் சோர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த லைட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் டிரெக்ஷனும் ஸ்ப்ளிட் ஆகும். இல்லை நம்ம 2 லைட் சோர்ஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்லிட்டு S1லையும் S2லையும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இன்சிடென்ட் ஆகுது. அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இன்சிடென்ட் ஆகிறதுனால ஸ்லிட்டு S1 அண்ட் S2 ரெண்டுமே இன்ஃபேஸில் இருக்கும். அதாவது ஆக்ட் ஆஸ் எ கொஹிரன்ட் சோர்ஸாக ஆக்ட் ஆகும். ஓரியல் மூலங்களாக இது ரெண்டும் செயல்படும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்லிட்டில் பட்டு என்ன ஆகுதுன்னா டைஃப்ராக்ஷன் ஆகுது. இங்கே பட்டு இப்படி டைஃப்ராக்ஷன் ஆகுது, இந்த இடத்துல பட்டு இந்த மாதிரி டைஃப்ராக்ஷன் ஆகிட்டு இந்த ஆரிஜினில் விழுது, இந்த ஸ்க்ரீனில் விழுது. ஓகேவா? அப்போ இந்த 2 லைட் சோர்ஸோட அந்த வேவ் ஃப்ரண்ட்டு ஒன்றுக்கு ஒன்று இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டோட இன்டென்சிட்டி பிரைட்னஸாக இருக்கும். ஓகே, இந்த ஆரிஜினில் இது நம்ம சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது மைய பொலிவு பட்டை. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இந்த ஸ்க்ரீனில் டார்க் அண்ட் பிரைட்டாக நமக்கு தெரியும். ஓகேவா? இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? இந்த இன்டர்ஃபரன்ஸு தான். சப்போஸ் இந்த ஒரு ஸ்லிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்படி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த S1 க்ளோஸ் பண்ணிட்டோம் வச்சுக்கவே, S2 வழியாக அந்த லைட் சோர்ஸ் வருதுன்னா இந்த ஸ்க்ரீனில் அந்த லைட் எப்படி இருக்குன்னா யூனிஃபார்மாக இருக்கும். எந்த ஒரு டார்க் பிரைட்டாக இருக்காது, யூனிஃபார்மாக இருக்கும். ஓகேவா? அப்போ எதனால் இந்த ஸ்க்ரீனில் டார்க் அண்ட் பிரைட்டாக தெரியுது? இந்த இன்டர்ஃபரன்ஸ்னால தான். அதாவது இந்த டபுள் ஸ்லிட்லேருந்து வர அந்த 2 லைட் சோர்ஸோட வேவ் ஃப்ரண்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுனால தான் இந்த ஸ்க்ரீனில் டார்க் அண்ட் பிரைட்டாக ஆல்டர்னேட்டிவாக நமக்கு தெரியுது. அண்டர்ஸ்டாண்ட்? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரிஜினில் அந்த 2 லைட் சோர்ஸும் மீட் ஆகுது, ரைட்டா? அடுத்து சோர்ஸ்லேருந்து ஆரிஜினுக்கு ஒரு இமேஜினரி லைன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெயிட் லைனில். ஓகே, அடுத்து இந்த 2 லைட் சோர்ஸ் இந்த இடத்துல மட்டும் மீட் ஆகுது. இந்த இடத்துல இந்த மாதிரியும் மீட் ஆகும், இந்த இடத்துலேருந்து இந்த மாதிரியும் மீட் ஆகும். ஓகேவா? ரைட். ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க போகிறது பாத் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த பாயிண்ட் Pலையும் பாத் டிஃப்ரென்ஸ் பொறுத்து டார்க் ஆர் பிரைட்டாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த ஸ்க்ரீனில் டார்க் அண்ட் பிரைட்டாக தெரியுது இல்லையா? இந்த பிரைட்டாக தெரியுது இல்லை, அந்த இடத்துல அதை நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ்னு பார்த்துருப்போம். ஓகேவா? அப்போ எங்கெல்லாம் பிரைட்டாக தெரியுதோ அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது ஆக்கக்குறுக்கிட்ட விளைவு. எங்கெல்லாம் டார்க்காக தெரியுதோ அந்த இடத்துலலாம் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது அழிவு குறுக்கிட்டு விளைவு. ஓகே, ஸோ இதில் நான் மெயினாக பார்க்க போகிறது ஈக்குவேஷன் ஃபார் பாத் டிஃப்ரென்ஸ், அதாவது பாதை வேறுபாடு. இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் P, இந்த ஆரிஜினுக்கும் Pக்கு இடையுள்ள டிஸ்டன்ஸு Y, டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே இந்த இடத்துல சோர்ஸ் இருந்துச்சு இல்லையா? அப்போ அந்த சோர்ஸ்லேருந்து அந்த ஆரிஜின், அந்த ஸ்ட்ரெயிட் லைன், அந்த பாயிண்ட் நம்ம Cன்னு எடுத்துக்கலாம். ஸ்லிட்டு S1 S2 அண்ட் டிஸ்டன்ஸ் D. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து நம்ம ஒரு இமேஜின் லைன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பாயிண்ட் Pக்கு ஒரு இமேஜின் லைன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா டயக்ராம், அதே தான் இங்கே பாயிண்ட் Pயில் மட்டும் நம்மளோட பாத் டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 2 லைட் சோர்ஸ்க்கு நம்ம பெர்பெண்டிகுலராக ஒரு லைன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதாவது வேவ் ஃப்ரண்ட். இது இந்த பிளாக் லைன்ஸ் இருக்கு இல்லையா, M, இதுதான் வேவ் ஃப்ரண்ட்டு. இந்த 2 லைட் சோர்ஸுக்கும் எப்படி இருக்குது? பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓகே, என்னோட ஆங்கிள் தீட்டா, என்னோட ஆங்கிள் தீட்டா. இந்த ஸ்லிட்டுக்கும் ஸ்க்ரீனுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸ் கேபிட்டல் D, அதாவது எவ்வளோ டிஸ்டன்ஸு? 1 மீட்டர். இப்போ ஸ்லிட் S1க்கும் S2க்கும் இடையே டிஸ்டன்ஸு 0.3 மில்லிமீட்டர். இந்த ஸ்லிட்டோட வித்து எவ்வளோ? 0.03 மில்லிமீட்டர். ஓகேவா? ஸோ இந்த S1 S2 ரெண்டும் இந்த பாயிண்ட் Pயில் மீட் ஆகுது இல்லையா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாத் டிஃப்ரென்ஸ் பொறுத்து இன்ஃபேஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும். ஓகேவா? இந்த பாத் டிஃப்ரென்ஸ் பொறுத்து இன்ஃபேஸ் ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸில் இருக்கும் இந்த 2 லைட் சோர்ஸும். ஓகே, ஈக்குவேஷன் ஃபார் பாத் டிஃப்ரென்ஸ். இந்த பாத் டிஃப்ரென்ஸ் டெல், அது நம்ம டெல்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம்.
ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாத் டிஃப்ரென்ஸ், அது ரெண்டும் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். த பாத் டிஃப்ரென்ஸ் டெல் பிட்வீன் த லைட் வேவ்ஸ் ஃப்ரம் S1 அண்ட் S2 டு த பாயிண்ட் P. அப்போ இந்த 2 வேவ்ஸ் இருக்கு இல்லையா, லைட் சோர்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அந்த பாத் டிஃப்ரென்ஸ் நம்ம மெயினாக அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? எதுக்கு உள்ள டிஸ்டன்ஸு, அதாவது இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு பாத் டிஃப்ரென்ஸ் கிடைச்சிடும். ஓகே, அதாவது S2P மைனஸ் S1P ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த டெல் நமக்கு கிடைச்சிடும், இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். இல்லாட்டி S2P மைனஸ் MP இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த பாத் டிஃப்ரென்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். டெல் விச் இஸ் ஈக்குவல் டு S2P, S2 இது S2P மைனஸ் S1P. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த டெல் கிடைச்சிரும். இல்லாட்டி டெல் விச் இஸ் ஈக்குவல் டு S2P மைனஸ் MP இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணாலும் நமக்கு இந்த பாத் டிஃப்ரென்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு S2Mனு கிடைக்கும். அதாவது S2P மைனஸ் MP which is equal to S2M. அதுதான் அந்த பாத் டிஃப்ரென்ஸ் டெல் which is equal to S2M. ஈக்குவேஷன் நம்பர் 1. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள்ஸ் இருக்குது. அதாவது OCP அதோட ஆங்கிள் தீட்டா, இன்னொன்று S2 S1M அதோட ஆங்கிள் தீட்டா. இந்த ரெண்டு ஆங்கிளுமே சிமிலராக இருக்குது, அதாவது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? அப்போ ஆங்கிள் OCP which is equal to theta, ஆங்கிள் S2 S1M which is equal to theta ரெண்டும் எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அப்போ ஆங்கிள் OCP which is equal to ஆங்கிள் S2 S1M which is equal to theta. ஸோ இதில் கண்டினியூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.